கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா நீ ஜெயம் தரும் மாதா தரணியாடும் தாரகையே அன்பு அன்னையே நீ அருள் புரிவாயே கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா நீ ஜெயம் தரும் மாதா ஜபமாலை மாதா நீ ஜெயம் தரும் மாதா தரணியாடும் தாரகையே அன்பு அன்னையே நீ அருள் புரிவாயே கருமத்தம்பட்டி என்னும் புனித ஜெயம் தரும் ஜபமாலை மாதாவே சவரி புல்லனை பீடம் இறங்கி தொட்டாயே அன்னைக்கு 10 பாட்டும் பிறந்ததே தாயே அருள் மாதா அதிசயம் பல தருவாய் தாயே அருள் மாதா அதிசயம் பல தருவாய் கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா நீ ஜெயம் தரும் மாதா தரணியாடும் தாரகையே அன்பு அன்னையே நீ அருள் புரிவாயே கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா நீ ஜெயம் தரும் மாதா தரணியாடும் தாரகையே அன்பு அன்னையே நீ அருள் புரிவாயே கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா ஆலயம் கூடிடுவோம் வல்லனம் தேவனில் இணைந்திடுவோம் வாருங்கள் ஆலயம் கூடிடுவோம் வல்லனம் தேவனில் இணைந்திடுவோம் விடியலை கண்டிட விரைந்திட்டோம் அறிந்தோம் விழிகளின் சோகத்தை வணங்கிட்டோம் அறிந்தோம் உயருன்னரும் ஞானத்தின் பலியினிலே நிதமுன்னருள் வேண்டி வருகின்றோம் உயருன்னரும் ஞானத்தின் பலியினிலே நிதமுன்னருள் வேண்டி வருகின்றோம் வாருங்கள் ஆலயம் கூடிடுவோம் வல்லனம் தேவனில் இணைந்திடுவோம் உறவின் பாலமாக உழைத்த செம்மறியே உருகும் எழுதாக உம்மை
தந்தவரே, உன் அன்பினை சுவைத்திட உந்தன் தியாகத்தில் கரைந்திட, உன் அன்பினை சுவைத்திட உந்தன் தியாகத்தில் கரைந்திட, உயருன்னரும் தியாகத்தின் வழியினிலே நிலமுன்னருள் வேண்டி வருகின்றோம். உயருன்னரும் தியாகத்தின் வழியினிலே நிலமுன்னருள் வேண்டி வருகின்றோம். பாருங்கள் ஆலயம் கூடிடுவோம், வல்லனம் தேவனில் இணைந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஜெபமாலை அன்னையின் பக்தர்களே, இந்த காலை வழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். கோவை மறைமாவட்டம் கருமத்தம்பட்டில் உள்ள புனித ஜெபமாலை அன்னை பசிலிக்காவின் பெயரால் உங்களை அன்போடு இந்த திருவழிபாட்டிற்கு வரவேற்கின்றோம். இந்த திருப்பலியில் பங்கெடுக்கவர்களுடைய கருத்துக்களுக்காகவும் இன்றைய திருப்பலியின் கருத்துக்களுக்காகவும் மாதா தொலைக்காட்சியின் வாயிலாக திருப்பலியை கண்டு கொண்டிருக்கின்ற நேயர்களுடைய கருத்துக்களுக்காகவும் இந்த பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. உயிர்ப்பின் காலத்தில் கடந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இன்னும் நமது நம்பிக்கையை ஆழப்படுத்தி கொள்ள இறைவன் இன்றைய இறை வார்த்தையின் வழியாக அழைப்பு விடுக்கின்றான். இயேசு உயிர்த்த பிறகு அவருடைய பெயராலே புனித பேரு தபித்தா மற்றொரு சகோதரியும் உயிர்ப்பிக்க செய்கின்றனர். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று உணர்ந்த பேதுரு இறந்த அவர்களை உயிர்ப்பிக்கும் வாழ்வுக்கும் அழைத்து வருகின்றான். அந்த ஆழமான ஒரு நம்பிக்கை நம்மிடம் இருக்கும் என்று சொன்னால் நமது வாழ்வும் இயேசுவின் ஒளியில் வாழுகின்ற ஒரு வாழ்க்கையாக, புதிய வாழ்வுக்கு உயிர்ப்பிக்கின்ற ஒரு சாட்சியமான வாழ்வாக இருக்கும். அப்படிப்பட்ட நம்பிக்கையுள்ள ஆழமான உயிர்ப்பும் வாழ்வும் கொண்டு வாழ இப்பலி வழியாக இணைந்து ஒப்பு கொடுப்போம். இத்தூய மறைவை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை நம்புவோரை திருமுழுக்கு தண்ணீரால் புதுப்பித்தீரே. கிறிஸ்துவில் புது பிறப்பு அடைந்தவர்களுக்கு நீர் பாதுகாப்பை அளித்தருளும். அதனால் அவர்கள் பொய்மையின் எல்லா தாக்குதலையும் முறியடித்து உமது ஆசியின் அருளை உண்மையுடன் காத்து கொள்வார்களாக.
உம்மோடு தூயாவியாரி ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உமை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வசனங்கள் 31 முதல் 42 வரை. அந்நாட்களில் யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளில் எல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. பேதுரு எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தார். ஒரு நாள் லித்தாவில் வாழ்ந்த இறைமக்களிடம் வந்து அங்கே அவர் 8 ஆண்டுகள் முடக்கவாதத்தால் படுக்கையில் கிடந்த ஐனேயா என்னும் பெயருடைய ஒருவரை கண்டார். அவரிடம், ஐனேயா, இயேசு கிறிஸ்து உம் பிணியை போக்குகிறார், எழுந்து உம் படுக்கையை நீரே சரிப்படுத்தும் என்று பேதுரு கூறினார். உடனே அவர் எழுந்தார். லித்தாவிலும் சாரோனிலும் வாழ்ந்து வந்தவர்கள் அனைவரும் அதை கண்டு ஆண்டவரிடம் திரும்பினார்கள். யோப்பா நகரில் தபித்தா என்னும் பெயருடைய பெண் சீடர் ஒருவர் இருந்தார். அவர் தொக்கா என்றும் அழைக்கப்பட்டார். நன்மை செய்வதிலும் இரக்க செயல்கள் புரிவதிலும் அவர் முற்றிலும் ஈடுபட்டிருந்தார். உடல்நலம் குன்றி ஒரு நாள் அவர் இறந்துவிட்டார். அங்கிருந்தோர் அவரது உடலை குளிப்பாட்டி மேல் மாடியில் கிடத்தியிருந்தனர். யோப்பாவுக்கு அருகிலுள்ள லித்தாவுக்கு பேதுரு வந்திருப்பதை சீடர்கள் கேள்விப்பட்டு இருவரை அவரிடம் அனுப்பி, எங்களிடம் உடனே வாருங்கள் என்று கெஞ்சி கேட்டார்கள். பேதுரு புறப்பட்டு அவர்களோடு வந்தார். வந்ததும் அவரை மேல் மாடிக்கு அழைத்து சென்றார்கள். கைம்பெண்கள் அவர் அருகில் வந்து நின்று தொட்கா தங்களோடு இருப்பதோடு செய்து கொடுத்த எல்லா அங்கிகளையும் ஆடைகளையும் காண்பித்தவாறே அழுதார்கள். பேதுரு அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு முழங்கால் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார். அவரது உடலின் பக்கமாக திரும்பி, தபித்தா, எழுந்திடு என்றார். உடனே அவர் கண்களை திறந்து பேதுருவை கண்டு எழுந்து உட்கார்ந்தார். பேதுரு அவருடைய கையை பிடித்து எழுந்து நிற்கச் செய்தார். இறைமக்களையும் கைம்பெண்களையும் கூப்பிட்டு அவர்கள் முன் அவரை உயிருடன் நிறுத்தினார். இது யோப்பா நகர் முழுவதும் தெரிய வரவே ஆண்டவர் மீது பலர் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். பல்லவி. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன். இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. பல்லவி. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன். ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன். நான் உம் பணியாளன், உம் அடியாளின் மகன். என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர்.
நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன், ஆண்டவருடைய உம் பெயரை தொழுவேன். பல்லவி. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு நிலைவாழ்வளிக்கும் உணவு பற்றி கற்பித்துக் கொண்டிருந்த போது சீடர் பலர் இதை கேட்டு, இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாய் இருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படி இருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தாலன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரையும், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வழிபாடு முன்னுரையிலே கேட்டது போல இறைவனை நம்புவோருக்கு, இறைவனை நம்பி வாழ்வை தொடருகிறவர்களுக்கு என்னென்னலாம் நடக்கும் என்பதை அழகாக படம்பிடித்து காட்டுகிறது. பிரியமான, இன்றைய முதல் வாசகத்தை நாம் வாசித்தோம் என்றால், அந்த 2 நபர்களுடைய வாழ்வில் நடந்த அற்புதங்கள், அதிசயங்கள், ஐனேயா அவருடைய முடக்குவாதம் குணமானது, தபீத்தா உயிர் பெற்று எழுந்தது, நம்பிக்கையின் அருள் அடையாளம் என்பதை நமக்கு தெரிகிறது. இந்த நம்பிக்கை என்ற வார்த்தையை நாம் இன்றைய நாட்களில் மட்டுமல்ல, இந்த வருடம் முழுவதுமே நாம் அதை தியானித்து கொண்டிருக்கிறோம்.
நம்பிக்கை என்றால் என்ன? அது மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு இறையியல் கொண்ட ஒரு வார்த்தை. இன்றைய நற்செய்தி வாசகங்கள் அழகாக நம்பிக்கைக்கு அழகான ஒரு வரையறையை கொடுத்திருக்கிறது. பிரியமானங்களே, இன்றைய முதல் வாசகத்தில் எல்லோரும் அருள் அடையாளங்களை மட்டுமே நம்பி ஆண்டவரை பின்தொடர்கிறார்கள். ஒரு அதிசயத்திற்கு பிறகு இன்னொரு அதிசயத்திற்கு பிறகு ஆண்டவரை நம்புகிறார்கள். அப்போ நம்பிக்கை என்ற ஒரு ஒத்தை வார்த்தையை நாம் முழுமையாக்கி கொள்ள வேண்டும் என்றால், நமதாக்கி கொள்ள வேண்டும் என்றால், நாம் நம்பிக்கையிலே தொடர்ந்து வளர்ந்து கொண்டே வர வேண்டும் என்பதுதான் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து கூறுகிறது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முதல் வாசகத்தில் முதல் அதிசயம் அது முடிந்த பிறகு லித்தியா அந்த பகுதியில் இருக்கிற எல்லாருமே இதை கேள்விப்பட்டு ஆண்டவரிடம் திரும்பி வந்தார்கள் என்று முதல் அந்த அதிசயத்தில் இருக்கும். தொடர்ந்து இரண்டாவது அதிசயம் தபித்தா உயிர்த்தெழுந்த பிறகு இதை கேள்விப்பட்ட அந்த பகுதியில் வாழ்கிற அனைத்து மக்களும் ஆண்டவரை நம்பினார்கள். அழகாக முதல் வாசகம் சொல்கிறது, நம்பிக்கை நிலைத்து இருக்க வேண்டியது அல்ல, தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைய நாளில் ஒரு வாசகத்தை கேட்டுட்டு எனக்கு நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய பொய். நம்பிக்கை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அது தேங்கிய ஒரு நிலை அல்ல, தொடர வேண்டிய நிலை. எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் 11வது அதிகாரம் 1வது இறைவார்த்தை அழகாக சொல்கிறது, எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்கிற ஒரு உறுதி, ஒரு ஐயமற்ற நிலை. இதைவிட மிகப்பெரிய ஒரு வரையறை நம்பிக்கைக்கு இல்லவே இல்லை என்று தான் சொல்ல முடியும். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அழகான ஒரு சம்பவம் நடந்தது. நம்பிக்கை என்றால் என்ன என்பதை நான் கற்றுக்கொண்டேன். என்னுடைய மறை மாவட்டத்தில் இப்பொழுது அருட்தந்தை ஜான் சுரேஷ் அவர்கள் இறந்து விட்டார். அவர் ஒரு இறப்பு திருப்பலியில் அழகாக ஒரு நற்செய்தியை பறைசாற்றி கொண்டிருந்தார். அதில் ஒரு அழகான ஒரு அருட்தந்தையினுடைய தங்கை இறந்து விட்டார். அந்த அருட்தந்தை துவண்டு போயிட்டார், மிகவும் நம்பிக்கை இழந்து போய்விட்டார். சிறிய வயது என் தங்கை இப்படி குழந்தையை பெற்றெடுக்கிற போதே இறந்து விட்டாளே என்ற ஒரு ஆதங்கத்திலே அவர் இருக்கிற போது அருட்தந்தை ஜான் சுரேஷ் அவர்கள் அழகாக ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறார். நம்பிக்கை என்றால் என்ன? அவருடைய அனுபவத்திலிருந்தே சொன்னார். எனக்கு மிகவும் பிடித்தது, அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்பிக்கை என்றால் நான் வேண்டியது கிடைக்கவில்லை என்றாலும் கூட, என்னுடன் இருந்தவர்கள் என்னை பிரிந்து விட்டாலும் கூட, நீதான் என் ஆண்டவர். அழகான ஒரு செய்தி. இது நம்ம அசைபோட வேண்டும் பிரியமானவர்களே. இதை கொஞ்சம் நம்ம ஆழமாக சிந்திக்க வேண்டும். என்ன நடந்தாலும் நீர்தான் என் ஆண்டவர். மிகப்பெரிய கடினமான ஒரு செயல் இது. ஏற்றுக்கொள்வது மிகப்பெரிய கடினம். ஏதாவது ஒரு தவறுகள் நடந்துட்டால் ஆண்டவரே என்று பல நேரங்களில் இறைவனுக்கு காது இல்லையா, மூக்கு இல்லையா, நாவு இல்லையா, அது இல்லையா என்று ஆண்டவரை ஒதுக்குகிற மக்கள், அவர் என்ன சொல்கிறார் என்றால், என்ன நடந்தாலும் நீர்தான் என் ஆண்டவர். யோபுவை போல. யோபு மிக சிறந்த உதாரணம் அல்லவா? பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கை எப்படி ஃபாதர், எப்படி பண்ண முடியும், என்ன அர்த்தம்? இன்றைய நற்செய்தி அழகாக சொல்கிறது. ஆனால் 3 வார்த்தைகளை நாம் இன்றைய நாளே அசை போட வேண்டும். ஒன்று, இந்த நம்பிக்கை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்பிக்கை, 2வது வார்த்தை, 3வது உணவு. யோவான் நற்செய்தியில 6வது அதிகாரத்தை நாம் வாசித்தோம் என்றால் முழுக்க உணவு, நானே உலகின் உணவு, என் ரத்தம், என் பானம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார் ஆண்டவர். அந்த 6வது அதிகாரம் முழுமையாக பொறுமையாக வாசித்து பாருங்களேன். அவ்வளோ அழகாக நற்கருணை, உணவு, ஆண்டுடைய உடல், ஆண்டுடைய ரத்தம், ஆண்டுடைய வாழ்வு என்றால் என்ன, தூயாவி என்றால் என்ன, இறை வார்த்தை என்றால் என்ன, அழகாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த 3 வார்த்தையை நாம் சிந்திக்க வேண்டும். நம்பிக்கை, வார்த்தை, உணவு. இயேசு என்றால் என்ன? இந்த கேள்வி பல நபர்கள் பல வகையான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். பல வகை நபர்களுக்கு இயேசுவை பற்றி பல வகையான செயல்பாடுகள் செய்திருப்பார்கள். ஆனால் இன்றைய இடத்துல நான் ஒரு கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். இயேசுவை அறிந்து கொள்வது என்றால் என்ன? இயேசுவை பற்றி அறிந்து கொள்வது என்றால் என்ன? தெளிவு வேண்டும். பல நேரங்கள் நாம் குழம்பி போயிருக்கிறோம். இயேசுவை அறிந்து கொள்வது என்றால் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். இயேசுவை பற்றி அறிந்து கொள்வது என்றால் டேட்டா கலெக்ஷன், இயேசுவை பற்றிய செய்திகளை சேர்த்து வைப்பது. உங்களுக்கும் எனக்கும் இயேசுவை தெரியும், ஏனென்றால் நாம் அனுபவித்திருக்கிறோம். அனுபவம் மிகப்பெரிய ஆசான் என்று சொல்வார்கள். அனுபவம் மிகப்பெரிய மக்களை மாற்றி இருக்கிறது என்று சொல்வார்கள். ஆகவே இயேசுவை பற்றி அறிந்து கொள்வது எளிது. விவிலியத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம், மற்ற சொல்வதை வைத்து கேட்டுக்கொள்ளலாம், பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி மூலமாக கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் இயேசுவை அறிந்து கொள்வதுதான் மிகப்பெரிய முக்கியமான ஒரு கருத்து. இயேசுவை அனுபவத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
அப்படி அறிந்து கொண்டால் மட்டுமே இயேசு யார் என்று சொல்ல முடியும். இன்றைய இறை வார்த்தையில் இயேசு யார் என்று நான் சொல்கிறேன். இயேசு யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 1வது இறை வார்த்தை அழகாக பதிவு செய்கிறது. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. அப்போ இயேசு என்றால் யாரு? வார்த்தை. இயேசு என்றால் யாரு? வார்த்தை. வார்த்தை என்றால் யாரு? இயேசு. இவர்கள் இதை ரெண்டும் புரிந்து அப்படின்னா இயேசு எனது உணவு. அதான் ஆண்டவர் சொல்கிறார், நம்பிக்கை என்றால் என்ன? வாழ்வு என்னை முழுமையாக என்னுடைய திருவுளத்தை நிறைவேற்றும் என்னவென்றால் என்ன என்று இன்றைய அந்த நற்செய்தியை வாசிக்கிற அந்த 6வது அதிகாரத்தில் அழகாக சொல்லப்படுது. நான் ஒரு வரியை வாசிக்கிறேன். அவர்களை நோக்கி 6வது அதிகாரம் யோவான் நற்செய்தி 6வது 28 சொல்கிறது, அவர்களை நோக்கி எங்கள் செயல்களில் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நம் கடவுளுக்கு ஏற்றவையாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்கிறார், கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல். யார் அந்த கடவுள் அனுப்பியவர்? அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இப்போ இயேசு கிறிஸ்துவை நம்புவது தான் நம்பிக்கை. அடுத்த பாயிண்ட், அடுத்த கருத்து, இயேசு தான் இறைவார்த்தை, நம்பிக்கை தான் இயேசு, இயேசு தான் நம்பிக்கை, நம்பிக்கை தான் இறைவார்த்தை, இறைவார்த்தை தான் நம்பிக்கை. எப்படி வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளலாம். ஒத்தை வார்த்தையிலே அழகான கருத்தில் பதிவு செய்து கொண்டிருக்கிறார். இறை வார்த்தையை நம்புவதுதான் இயேசுவை நம்புவது. அடுத்தது, இறை வார்த்தையை நம்புவதுதான் இயேசுவை நம்புவது. அழகான ஒரு வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், நாம் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும். திருப்பாடல் 107:20. ஏன் இறை வார்த்தையை நம்பணும்? ஏன் இறை வார்த்தை நம்பினா இயேசு நம்புவதற்கு சமம்? எப்படி அழகான வார்த்தைகள் நமக்கு பதிவு செய்கிறது. திருப்பாடல் 107:20 சொல்கிறது, தம் வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார். வார்த்தை குணப்படுத்தும். அது என்ன வார்த்தை? இறை வார்த்தை. இறை வார்த்தை என்றால் இயேசு. இயேசுவின் வார்த்தை தான் நம்பிக்கை. நாம் திரும்பி 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 நாம் அசை போட்டு கொண்டே இருக்க வேண்டும். இறை வார்த்தை குணப்படுத்தும். யார் அந்த இறை வார்த்தை? என் ஆண்டவர். 2வது யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 63 சொல்கிறது, அழிவி நின்று அவர்களை விடுவித்தார் என்று சொல்லப்பட்ட பிறகு வாழ்வு தருவது தூய ஆவி. வாழ்வு தருவது தூய, அந்த தூய ஆவியே தருவது இறை வார்த்தை. வாசித்து பாருங்க, யோவான் நற்செய்தியில 6:63 வாழ்வு தருவது தூய ஆவி, நான் கூறும் வார்த்தைகளே வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. இயேசுவில் இருந்து ஆவியானவர், ஆண்டவர் கடவுளிடமிருந்து ஆவியானவர் திரும்பி வருகிறார், நம்மோடு வருகிறார் அப்படின்னா அந்த வார்த்தையை நாம் முழுமையாக கற்றுக்கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். அந்த ஆவியின் மூலமாக நாம் வல்லவுடைய தேவ தரிசனத்தை பெற்றுக்கொள்ளலாம். அந்த ஆவி எங்கிருந்து பெற முடியும்? இறை வார்த்தை. அழகாக சொல்லப்படுகிறது. அடுத்தது யோவான் நற்செய்தி 12வது அதிகாரம் 48, வார்த்தையே தீர்ப்பு கொடுக்கும். ஆண்டவருக்கு தீர்ப்பளிக்கிற அதிகாரம் உண்டு தன்னுடைய அரியணையிலே அமர்ந்து கொள்ள. அப்போ இறை வார்த்தை என்றால் யார்? இயேசு. இயேசு என்றால் யார்? இறை வார்த்தை. யார் தீர்ப்பு கொடுப்பாங்க? இயேசு தீர்ப்பு கொடுப்பார். எப்படி இறை வார்த்தை தீர்ப்பு கொடுக்கும்? பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உணவு நானே என்று சொல்கிற வார்த்தை, வாக்கு மனிதரானார் அப்படின்னா இறை வார்த்தை தான் உணவாக வந்திருக்கிறது. ஆக இறை வார்த்தையையும் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும், இறை வார்த்தையையும் முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும், இறை வார்த்தையை தெளிவாக படிக்க வேண்டும், இறை வார்த்தையின் மேல் ஆர்வம் இருக்க வேண்டும். இன்றைய நாளிலே குடும்பங்களிலே விவிலியம் வாசிக்கிற பழக்கமே இல்லை. ஏன்? குடும்ப ஜபமே இல்லை. குடும்ப ஜபம் இல்லாத இடத்துல எப்படி இறை வார்த்தை அங்கே வாசிக்கப்படும்? குடும்ப ஜபம் இல்லாத இடத்துல எப்படி இறை வார்த்தையை அசை போட முடியும்? குடும்ப ஜபம் இல்லாத இடத்துல எப்படி இறை வார்த்தையை உணர்ந்து கொள்ள முடியும்? எப்படி உன் பிள்ளைகள் புரிந்து கொள்வார்கள்? நாம் இறை வார்த்தையை வாசிக்கவில்லை என்றால் எப்படி உன் பிள்ளைகள் வாசிக்கும்? பிரியமானவர்களே, ஆமோஸ் இறைவாக்கினர் சொல்கிறார், இன்னும் கூடிய விரைவில் பஞ்சம் வரப்போகிறது. பஞ்சம் வரப்போகிறது. நீருக்கான பஞ்சமோ உணவுக்கான பஞ்சமோ அல்ல, இறை வார்த்தைக்கான பஞ்சம் வரப்போகிறது. ஆமோஸ் சொல்றார். ஆமோஸ் இறைவாக்கினர் 8வது அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. இறைவாக்கு பஞ்சம். ஏன்னா இன்னைக்கு இறைவாக்கே இல்லை. இறைவாக்கு இல்லாத காரணத்தினால் இயேசுவை தெரிந்து கொள்ள முடியவில்லை. இயேசுவை தெரிந்து கொள்ள முடியாத காரணத்தினால் மக்கள் உலகம் போகிற வழியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. இந்த உலகம் தவறான அறிவை கொடுத்து கொண்டிருக்கிறது, எல்லாருமே தெரியும். இந்த உலகம் தவறான அறிவுகளை இப்போ இந்த உலகத்துக்கு பின்னாடி போயின்னு இருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அழகான ஒரு சம்பவம் நடந்தது. என்னுடைய மறை மாவட்டத்தில் நான் ஒரு பங்கிற்கு பூசைக்கு சென்றிருந்தேன். அவங்க அப்பா சொன்னார், அப்பா சாமி, என் பையன் நல்லா தூங்கின்னு இருந்தான், திடீர்னு ரிமோட்டை தூக்கின்னு போயிட்டான்.
ரிமோட்டை பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டான் சாமி. ஏன் என்னப்பா? இல்லை சாமி, அவன் செல்ஃபோன் நினச்சின்னு ரிமோட்டை தூக்கி போயிட்டான். நாமானு ரிமோட்டை தேடிக்கிறேன் டிவி பார்க்குறதுக்கு. சுற்றி முற்றி பார்த்தேன், கடைசியாக என் பையனை கண்டுபிடிச்சி, எங்கடா ரிமோட் நீ தான் வச்சுக்கிற பாடுறான். பார்த்தா பாக்கெட்டில் எடுக்கிறான் சாமி ரிமோட்டை. அவ்வளவு மந்தமாகி கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய பிள்ளைகள். யோசிக்கணும், நாம் சிந்திக்கணும். யோசித்து பாருங்கள். இன்னொருத்தவர் ஃபோனு அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஹலோ 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 பேசிக்கிட்டே போகிறாரு. முதல் மாடிக்கு போகிறார், 2ஆம் மாடிக்கு போகிறார், 3ஆம் மாடிக்கு போகிறாரு. சிக்னலே கிடைக்கல. பின்னாடி என் பையன் உடையான், எப்பா நீ செல்ஃபோனுக்கு பதிலாக ரிமோட்டை தூக்கின்னு போகிற குடு அப்படின்றாப்புல. உலகம் நம்மை மந்தமாக்கி விட்டது. நாம் அதை பின்னாடி தான் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இல்லை, அதை பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். பிரியமான சொந்த பந்தங்களே, இறைவனை நம்பாதவர்கள் இறை வார்த்தை தெரியவில்லை. இறை வார்த்தை படிக்காதவர்கள் இறைவனை நம்பவே முடியாது. ஆக இந்த திருப்பலியில் யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இறைவன் தன்னுடைய சீடர்களையும் பார்த்து கேட்கிறார், நீங்களும் என்னை விட்டு ஓட பார்க்கிறீர்களா? அப்போ தான் பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே, நிலைவாழ்வு தருகிற வார்த்தை உம்மிடம்தானே உள்ளது. இதான் ஆண்டவர். பாருங்களா, நிலைவாழ்வு தரக்கூடியதும் இறை வார்த்தை தான். ஆக இந்த திருப்பலியில் சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். இறைவனுடைய நம்பிக்கையை நாம் முழுமையாக சுவைக்க வேண்டும் என்றால் இறைவனை தெரிய வேண்டும். இறைவனை எங்கே தெரிந்து கொள்ள முடியும் என்றால் அனுபவத்தின் மட்டுமல்ல, இறை வார்த்தை படிப்பதிலும் இறை வார்த்தை அசை போடுவதிலும் வாழ்வு உண்டு. இதை சிந்தித்தவர்களாய் தொடர்ந்து சுபியுங்கள், தொடர்ந்து கொண்டாடுங்கள். இறைவன் நம்மோடு இருப்பார். ஆமென். மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றே, பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றே, அப்பத்தின் வடிவில் அன்பினை சேர்த்து திராட்சை ரசத்தில் தியாகத்தை கலந்து என்னையை தருகின்றே. இறைவா காணிக்கை ஏற்றிடுவார். மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றே, பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றே. உழைப்பினில் வாழும் உள்ளங்களில் என்னை தருகின்றே. உடைந்து போன எளியவர் வாழ்வில் ஏற்றத்தை கேட்கின்றே. நானிலம் அகில நலமுடன் வாழ வாழ்வை படைக்கின்றே. காணிக்கை சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து திருமுன்னிடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, இனிமையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனிலும் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமுமாகவும் இவை மாறுபனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். அறிக்கை
ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருளுமை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர்கள், எங்கள் பாதுகாவலராகிய புனித ஜெபமாலை அன்னை மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உமடியாராகிய எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களாகிய தாமஸ் அக்வினாஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உமது திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டு இருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக்கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே, என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த உன்னதமான ஜெபம். கரங்கள் உயர்த்தி, ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களை கேளும் என்று சொல்லி இறைவனுடைய வல்லமையான ஜெபத்தை சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். செம்மறியின் விருந்திது, அதை உண்டிடவே சென்றிடுவோம். நல் ஜீவன் தரும் விருந்திலே இயேசு கிறிஸ்து என்றும் ஜீவிக்கின்றார். செம்மறியின் விருந்திது, அதை உண்டிடவே சென்றிடுவோம். நல் ஜீவன் தரும் விருந்திலே இயேசு கிறிஸ்து என்றும் ஜீவிக்கின்றார். ஆண்டவரின் உடலிது, நம் ஆண்டவரின் இரத்தமிது, நித்திய ஜீவன் தரும் உணவிலே இயேசு கிறிஸ்து என்றும் ஜீவிக்கின்றார். ஆண்டவரின் உடலிது, நம் ஆண்டவரின் இரத்தமிது, நித்திய ஜீவன் தரும் உணவிலே இயேசு கிறிஸ்து என்றும் ஜீவிக்கின்றார். நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டு கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருளவுமே வேண்டுகின்றோ. அதனால் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள்,
திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பருவத்தம்பட்டி ஜெபமாலை தாயே, கரம் பிடித்து நடத்திடுவாயே. விடிவெள்ளியாய் எங்கள் வாழ்க்கையில் விரைந்து வந்து காத்திடுவாயே. கருமத்தம்பட்டி ஜெபமாலை தாயே, கரம் பிடித்து நடத்திடுவாயே. விடி வெள்ளியாய் எங்கள் வாழ்க்கையில் விரைந்து வந்து காத்திடுவாயே. வாழ்க அன்னையே, வாழ்க அன்னையே, பருவத்தம்பட்டி ஜெபமாலை தாயே. வாழ்க அன்னையே, வாழ்க அன்னையே, கருமத்தம்பட்டி ஜெபமாலை தாயே. கருமத்தம்பட்டி ஜெபமாலை தாயே, கரம் பிடித்து நடத்திடுவாயே. கண்ணீரில் என் வாழ்க்கை கசந்திடும் போது ஆதரிப்பாயே அம்மா, ஆதரிப்பாயே. கவலைகள் என் வாழ்வில் பெருகிடும் போது ஆதரிப்பாயே அம்மா, ஆதரிப்பாயே. கண்ணீரில் என் வாழ்க்கை கசந்திடும் போது ஆதரிப்பாயே அம்மா, ஆதரிப்பாயே. கவலைகள் என் வாழ்வில் பெருகிடும் போது ஆதரிப்பாயே அம்மா, ஆதரிப்பாயே. கடன் சுமையால் நான் பாடிடும் போது ஆதரிப்பாயே அம்மா, ஆதரிப்பாயே. கடன் சுமையால் நான் வாடிடும் போது ஆதரிப்பாயே அம்மா, ஆதரிப்பாயே. வாழ்க அன்னையே, வாழ்க அன்னையே, பருவத்தம்பட்டி ஜெபமாலை தாயே. வாழ்க அன்னையே, வாழ்க அன்னையே, கருமத்தம்பட்டி ஜெபமாலை தாயே. பருவத்தம்பட்டி ஜெபமாலை தாயே, கரம் பிடித்து நடத்திடுவாயே.